வணக்கம். ஆன்மீக செய்திகள். பிரசித்தி பெற்ற குடைவரை ஸ்தலமான பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் மேலதாளம் இசைக்க கொடிமரத்தில் மோன்சூர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கஜமுக சூரசம்ஹாரம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெறும். தேரோட்டம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் ஆண்டிற்கு ஒருமுறை கற்பக விநாயகர் சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள் பாலிப்பார். விநாயகர் சதுர்த்தி அன்று ஆகஸ்ட் 27ஆம் தேதி தங்க மோஷிக வாகனத்தில் ஒருத்தவர் விநாயக பெருமான் திருக்குளத்தில் எழுந்தருள்வார். அதைத் தொடர்ந்து அங்குச தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறும். திரளான பக்தர்கள் கொடியேற்றத்தில் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து மனமுருகினர். ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. இன்று முதல் ஓராண்டு காலத்திற்கான தந்திரியாக மகேஷ் மோகனரரு பொறுப்பேற்றார். நேற்று மாலை 5 மணிக்கு மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றினார். தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். வேறு பூஜைகள் இல்லை. இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறந்ததும் அபிஷேகத்தை தொடர்ந்து நெய் அபிஷேகம் தொடங்கியது. பின்னர் கணபதி ஹோமம், உஷ பூஜை நடைபெற்றது. இன்று மதியம் கலசாபிஷேகம், உச்ச பூஜை, மாலையில் தீபாராதனை, இரவு அத்தாழ பூஜை நடக்கும். வரும் 21ஆம் தேதி வரை அனைத்து நாட்களிலும் காலை 11 மணி வரை நெய் அபிஷேகமும், இரவு 7 மணிக்கு படி பூஜையும் நடைபெறும். இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். இன்று முதல் ஓராண்டு காலத்திற்கான தந்திரியாக மகேஷ் மோகனரரு நேற்று பொறுப்பேற்றார்.
தாழமண் தந்திரி குடும்பத்தை சேர்ந்த கண்டரரு, ராஜீவரரு மற்றும் மகேஷ் மோகனரரு சுழற்சி முறையில் சபரிமலையில் பூஜைகளுக்கு தலைமை வகிக்கின்றனர். ஆவணி 1ஆம் தேதி கேரளாவில் வருடப்பிறப்பாக உள்ளதால் இன்று காலையில் ஐயப்பனை வழிபட நேற்று மாலையே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற கோவில் உள்ளது. இக்கோவிலில் 40வது ஆண்டு ஆடிப்பூர விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி ஆதிபராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து திரளான பக்தர்கள் மண்பானையில் கஞ்சி கலையும் அக்னிச்சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். கடைவீதியில் இருந்து ராணிப்பேட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். பக்தர்கள் எடுத்து வந்த கஞ்சி கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஆதிபராசக்தி அம்மன் புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்தார்.
திருவாரூர் மாவட்டம் அமைப்பனில் உள்ள பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலில் 46ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 10 நாள் விழாவில் இன்று திவ்ய நாம பஜனை கோலாட்டம் மற்றும் கும்மியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழந்தைகள், பெண்கள் ஏராளமானோர் கோலாட்டம், கும்மியாட்டம் ஆடி கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர்.